இந்தியாவில் பல இடத்துல கள்ளக்காதல்னால கொலைகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. அதுவும் புருஷன் எவளோடையா சேர்ந்துட்டு சொந்த பொண்டாட்டியே கொள்றது, பொண்டாட்டி எவன் கூடயாவது லிங்க் வச்சுட்டு சொந்த புருஷனே கொள்றது அப்படின்ட்டு நிறைய சம்பவத்தை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம்பவம் உண்மையிலேயே வித்தியாசமாக இருக்கும். இதுலேயும் ஒரு பொண்டாட்டி எப்படி ஒருத்தனோட லிங்க் வச்சுட்டு சொந்த புருஷனை கொண்டா அப்படின்றத பார்ப்போம். இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இவ செஞ்ச கொலையை எப்படி ஒரு பாம்பை வச்சு மூடி மறைச்சா, அது மட்டும் இல்லாமல் போலீஸை எப்படி இன்வெஸ்டிகேஷன்லாம் இல்லாமல் பயங்கரமாக ட்விஸ்ட் பண்ணி விட்டா அப்படின்றதெல்லாம் கேட்டால், ஒரு பொம்பளை தன்னோட கள்ளக்காதலுக்காக இந்த அளவுலாம் செய்வாளா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கே அப்படின்னே சொல்லலாம். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தால் லைக் பண்ணி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் மீரட் டிஸ்ட்ரிக்ட்ல தான் நடக்குது. ஏப்ரல் 2025 நடந்த சம்பவம் தான் இது. என்ன விஷயம் அப்படின்னா, அமித் ரவிதா அப்படின்னு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரு அழகான கிராமத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப சந்தோஷமாக தாங்க ஸ்டார்டிங்கில் வாழ்க்கை இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, ஃபினான்ஷியலாக லோ ஆகிறாங்க ஒரு சில காலகட்டத்தில். அதனால் அமித் கூலி தொழிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துடுது. அமித் காலையில் இப்போ கூலி தொழிலுக்கு போனால் அப்படின்னா நைட்டு 11 மணி 12 மணி ஆயிருமா வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்களேன், அமித் இவ்வளவு கஷ்டப்படுறது எதுக்காக? ரவிதாக்காக, அந்த ஃபேமிலிக்காக தான். ஆனால் ரவிதாக்கு இந்த கேப்ல ரொம்ப தனிமையாக இருந்ததுனால ஒரு உறவு தேவைப்படுது. அதனால ரவிதா அந்த ஊரே சார்ந்த அமர்தீப் அப்படின்றவங்களோட ஒரு தொடர்பில் இருக்க ஆரம்பிக்கிறான். ரவிதாக்கும் அமர்தீப்புக்கும் எப்படி பழக்கம்னு சொல்றாங்க அப்படின்னா, அமர்தீப் அப்படின்றவன் அந்த ஊர்ல மளிகை கடை வச்சிருக்கானா. ஸோ மளிகை கடைக்கு பொருள் வாங்குற நேரத்தில் இந்த மாதிரி சின்ன பழக்கம் ஏற்படுது. ஃபோன் கால்ஸாக மாறுது. ஃபோன் கால்ஸாக மாறினது அமித் வீட்டில் இல்லாதப்ப அமர்தீப் அடிக்கடி வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்து என்ன செய்வான்? ரவிதாவோட தப்பான விஷயங்கள் எல்லாமே செஞ்சிருக்கான். இது பல மாசங்கள் நடக்குது. இது எதுவுமே அமித்துக்கு சுத்தமா தெரிய வரல. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, வேலையெல்லாம் பார்த்துட்டு களைப்பா வந்த அமித் சாப்பாடு எதனா இருந்தா போடு ரவிதா அப்படின்றான். ரவிதாவும் சாப்பாடு போடுறான். சாப்பாடு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அமித் தூங்க போயிடுறான். அமித் நடுராத்திரி தூங்கிட்டு இருக்கப்பதான் ஒரு சத்தம் கேட்குது. என்னடா அது நம்ம வீட்டு வெளியில சத்தம் கேட்குது அப்படின்னு அமித் எந்திரிச்சு பார்க்கறான். ரூம்ல ஒய்ஃபை காணோம் ரவிதாவை. ரவிதான் கூப்பிட்டுட்டே இருக்கான். ரவிதாவை காணோம். சரி, வீட்டு பின்னாடி தானே சவுண்டு கேட்குது, போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்கறப்ப தான் அமித்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ரவிதாவும் அமர்தீப்பும் தனிமையில் இருந்ததை அமித் பார்த்துடுறான். அமித் பார்த்துட்டு ஊரை கூப்பிடல, சத்தம் போடல, அடிக்கல, திட்டல, எதுவுமே செய்யலைங்க. மனசு உடஞ்சு போய் வீட்டுக்குள்ள போய் தனிமையாக உட்காந்துடுறான். ரவிதா வீட்டுக்குள்ள வந்து அமித்தோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். அப்படியே அமித் என்ன சொல்றான் அப்படின்னா, இதுவரை நீ செஞ்சது எல்லாமே நான் மறந்துடுவேன். நம்ம நாளையிலேருந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் புருஷன் பொண்டாட்டியே ஒன்றா இருக்கலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு தப்பு இனிமேல் செஞ்சிடாத அப்படின்ற மாதிரி அமித் ரவிதாவை பார்க்க சொல்றான். அமர்தீப் ஓடிட்டான். என்ன நடக்குது அப்படின்னா, அன்னைக்கு நைட்டே கண்ணை மூடி தூங்குறான் அமித். என்ன திரும்ப செஞ்சானுங்க இந்த ரவிதாவும் அமர்தீப்பும்? ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அமித்தை கழுத்தை நெரிச்சு கொள்றானுங்க. கழுத்தை நெரிச்சு கொன்னது மட்டும் இல்லாம இது கொலையா தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நைட்டோட நைட்டா ஒரு பாம்பு பிடிச்சி அந்த பொண பக்கத்துல போடுறாங்க. அந்த பாம்பை உயிரோட போடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நடுராத்திரியே கத்தி ஊரை கொட்டி என் புருஷனுக்கு பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னு ரவிதா கத்த ஆரம்பிக்கிறா. ஊரும் எல்லாம் கூடிடுறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. புருஷன் டெட் பாடியா கீழே கிடக்கா, பக்கத்துல பாம்பு ஊர்ந்துகிட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஊர் மக்கள் எல்லாமே ஓகே, பாம்பு கடிச்சு செத்து போயிடுறான் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் போலீஸ்க்குலாம் கால் பண்றாங்க. போலீஸ் வந்து பாக்குறாங்க. இவர் பாம்பு கடிச்சு தான் செத்துப்பாரு அப்படின்னு போலீஸ் நம்பிடுறாங்க. இருந்தாலும் அதுல ஒரு போலீஸ் என்ன செய்யறாரு அப்படின்னா, எதா இருந்தாலும் நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் ஆகணும், அது நம்மளோட புரோட்டோகால்ல இருக்கு அப்படின்றதுனால இந்த அமித்தோட பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. இங்கதாங்க உண்மையா அதிர்ச்சியான சம்பவமே. என்ன நடக்குது அப்படின்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அமித்தோட உடம்புல எந்த ஒரு விஷமுமே இல்ல. இவன் செத்ததுக்கு காரணம் இவனோட கழுத்தை யாரோ நெரிச்சிருக்காங்க. அதாவது மூச்சு திணறல் ஏற்பட்டு செத்துருக்கான். அதுவும் கழுத்துல ஏதோ ஒரு பொருளை வச்சு ரொம்ப நெரிச்சனால இறந்திருக்கான் அப்படின்றது தெரிய வருது. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே போலீஸ் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ரவிதாவை தனியாக கூப்பிட்டு நீ தான் கொலை பண்ணிருப்ப அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரவிதா மாத்தி கதை சொல்லியிருக்கா. அதாவது அமித் செத்த அன்னைக்கு போலீஸ் என்ன சொன்னா அப்படின்னா, பாம்பு கதவு வழியா வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனா இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் இவள்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது மாத்தி சொல்லிடுறா. அதாவது கதவு வழியா வரலங்க, பின்வாசல் வழியா வந்துச்சு பாம்பு அப்படின்னு சொல்லிடுறா. இதுலதான் அவன் மாற்றானே சொல்லலாம். ரவிதா அந்த மாதிரி கதையை மாத்தி சொல்லவும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ரவிதா தான் கொண்டிருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரவிதாவோட போன் ஹிஸ்டரியை வச்சு செக் பண்றாங்க. ரவிதாவும் அமர்தீப்பும் அடிக்கடி போன் பேசிக்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமர்தீப்போட லொகேஷனை ட்ராக் பண்றாங்க. அமித் செத்த அன்னைக்கு அமர்தீப்போட லொகேஷன் கரெக்டா அமித்தோட வீட்டில் தான் இருந்திருக்கு. இதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அமர்தீப்பும் ரவிதாவும் தான் அமித்தை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் தெரிய வருது. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தனிமையில் இருந்ததை அமித் பார்த்துடுறான். அதனாலதான் அமர்தீப்பும் ரவிதாவும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இப்போ ரெண்டு பேருமே கம்மின்றானுங்க. எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்களேன். இந்த கிரைம் ஸ்டோரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி கிரைம் வீடியோ டெய்லி ஒரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டாடா பை பை.